இதுல ஃபர்ஸ்ட் 6 क्वेश्चंस என்னோட previous வீடியோல கொடுத்திருக்கேன். இப்போ 7th क्वेश्चन பார்க்கலாம். The last digit of 38 power 2011 is option A 6, option B 2, option C 4, option D 8. இந்த क्वेश्चन CSIR NET exam June 2012 ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா B 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 38 power 2011 ஓட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2ன்றது தான் ஆன்சர். இது எப்படின்றத நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். இந்த क्वेश्चनக்கு சொன்னாலே அந்த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் 38 power 2011 is 6248 ல இருந்து ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் B 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர் சொன்னோம். சோ அது எப்படின்றத நம்ம இப்ப போடலாம். இப்ப 38 power 2011 அப்ப மேல இருக்க 2011 நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணனும். அப்ப எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படினாக்க 2008 plus 3 ன்னு பிரிக்க போறேன். எதுக்காகன்றத இப்ப பார்க்கலாம். 38 is congruent to 8 mod 10. இப்ப இந்த லாஸ்ட் டிஜிட்டோ இல்ல 2 டிஜிட்டோ கண்டுபிடிக்கணும் அப்படினாக்க நம்ம mod 10 வச்சு தான் போட்டோம். இப்ப 38 is congruent to 8 mod 10. அப்ப 38 10 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குது 8 ன்னு கிடைக்கும். அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். இப்ப 38 is congruent to 8 mod 10. அடுத்து 38 ஸ்கொயர் போடுங்க. 38 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 38 into 38. 38 க்கு நம்ம எப்படி கொடுத்திருக்கோம்? 8 congruent to 8 mod 10 ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப ஒரு 38 க்கு ஒரு 8 இன்னொரு 38 க்கு ஒரு 8. அப்ப mod 10 ன்னு கொடுக்கலாம். அப்ப ரெண்டு 8 இருக்கனால 8 into 8 நமக்கு 64 ன்னு வரும். 64 mod 10 ன்னு கிடைக்கும். அப்ப 64 10 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 4 ன்னு கிடைக்கும். அப்ப 4 mod 10. சோ இதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப 38 ஸ்கொயர் எப்படி போடலாம்? 38 ஸ்கொயர் is congruent to 4 mod 10. அடுத்து 38 கியூப் பாருங்க. 38 கியூப்னா எப்படி எழுதலாம்? 38 ஸ்கொயர். 38 ஸ்கொயர் into 38. இப்ப 38 ஸ்கொயருக்கு நம்ம 4 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 38 க்கு 8 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப mod 10. இப்ப 4 into 8 32. 32 mod 10. 32 10 ஆல் டிவைட் பண்ணும்போது 2 ன்னு கிடைக்கும். 2 mod 10. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இப்ப 38 கியூப் is congruent to 2 mod 10. அடுத்து 38 பவர் 4. 38 பவர் 4 பாத்தீங்கன்னா 38 பவர் 4ன்றது எப்படி எழுதலாம்? 38 கியூப் into 38. இப்ப 38 கியூப்ன்றது நம்ம எப்படி எழுதிருக்கோம்? 2 ன்னு கொடுத்திருக்காங்க. 38ன்றது 8 mod 10. இப்ப 2 into 8ன்றது 16 mod 10. 16 10 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 6 ன்னு கிடைக்கும். 6 mod 10. அப்ப இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 38 power 4ன்றது 6 mod 10. இப்ப 38 power 4ன்றத நான் என்ன பண்ணிருக்கேன்? congruent to 6 mod 10 ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ வந்து 2000 இந்த 4 இப்ப 2008ன்றது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படினா 4 into 502 ன்னு பிரிச்சுக்கலாம். இப்ப 502 4 into 502ன்றது நமக்கு 2008. சோ 38 power 4 power 5502 ன்னு போட்டீங்கன்னா which is congruent to 6 mod 10. ஏன்னா இதோட பவர்ல நீங்க திருப்பினீங்கன்னா பவர் 502 ன்னு வரும். 502 ல பாத்தீங்கன்னா நமக்கு 502 அந்த 502 நம்ம வந்து 4 ஆல ஏற்கனவே வந்து போட்டு வச்சுக்கோம். 38 power 4 power 502 is congruent to 6 mod 10. நீங்க இதே நீங்க திருப்பி நீங்க இத போட்டே வந்தீங்கன்னா அந்த 6 mod 10 ன்னு வந்துரும். இந்த ரெண்டு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துரும். இப்ப 2008 க்கு 6 mod 10 ன்னு கொடுத்திருக்கேன் நான். சோ இது எப்படி நீங்க பிரிச்சுக்கலாம் அப்படினா உங்களுக்கு டைரக்டா போடுறதுனால 38 power 502 power 4 ன்னு கூட போடலாம். அப்ப இந்த இடத்துல any power 4 ன்னு போடும்போது என்ன வந்திருக்கு? congruent to 6 mod 10 ன்னு வந்திருக்கு. இப்ப 38 power 2008 8 plus 3 க்கு என்ன ஆன்சர் வருது? 2011. அப்ப 38 power 2011 க்கு எப்படி பிரிச்சுக்கலாம்? 2008 plus 3 பிரிச்சுக்கலாம். அப்ப 2008 க்கு ஒரு 6 இருக்கா? 3 க்கு வந்து நமக்கு என்ன இருக்கு? 2 இருக்கும். So 6 into 2 mod 10. அப்ப 6 into 2ன்றது 12 mod 10. அப்ப 12 divided by 10 னாக்க 2ன்றது தான் ரிமைண்டர். சோ லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன வரும்? 2ன்ற ஆன்சர் கிடைக்கும்.